Taste the Daily. செய்தி மழை வருவதற்கு முன்பாக வடிகால் பணிகளை முடிக்காத ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை அடையாறு காந்திநகர் 2வது பிரதான சாலை அருகே ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை வடிகால்வாய் இடிந்து விழுந்துள்ளதால் மீண்டும் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. சிங்கார சென்னையின் அவலம் குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் அருண். நாம் தற்போது சென்னை அடையாறு காந்திநகர் 2வது தெருவில் இருக்கிறோம். அந்த பலகை தான் நீங்கள் பார்க்கக்கூடியது. காந்திநகர் 2வது பிரதான சாலை என்று இருக்கிறது. மற்றொரு புறம் எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய அந்த காந்திநகர் 2வது பிரதான சாலையினுடைய பலகையானது ஒரு புறமாக பெயர்த்து போட்டு கீழே விழுந்து கிடக்கிறது. அந்த எதிரே இருக்கக்கூடிய அந்த காந்திநகர் 2வது பிரதான சாலையினுடைய கால்வாயானது தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பிரதான சாலை. தினந்தோறும், அதாவது இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பள்ளி வாகனங்கள், ஏராளமான வாகனங்களும் இந்த பகுதியில் செல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தற்போது சிங்கார சென்னை என்பது அலங்கோலமான ஒரு சென்னை மாநகரமாக காட்சியளிக்கிறது. பாதாள சாக்கடைக்காக ஏற்கனவே தோண்டப்பட்டு அந்த பணிகளெல்லாம் முடிக்கப்பட்டு அவர்கள் வீட்டிற்கு கூட செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்குள்ளாகவே இந்த இடத்தில் அந்த சுவரானது, ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த பாதாள சாக்கடையினுடைய கால்வாயானது இடிந்து விழுந்திருக்கிறது. மீண்டும் அந்த இடிந்து விழுந்த அந்த கால்வாயை அப்புறப்படுத்தப்பட்டு தற்போது மீண்டும் தோண்டப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது ஆமை வேகத்திலே நடந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இதற்கெல்லாம் நாட்கள் தீர்மானிக்கப்பட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு முதற்கட்ட பணிகள், 2ஆம் கட்ட பணிகள், 3ஆம் கட்ட பணிகள், இறுதிக்கட்ட பணிகள் என்று முடிந்த நிலையிலும் கூட தற்போது இன்னும் முடிவிராத ஒரு அவல நிலையிலேயே இருக்கிறது. இந்த பகுதியிலே வீடு ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த கட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர் கூட இந்த பணிகள் காரணமாக தனது வீட்டிற்கு வரக்கூடிய எந்த பொருள்களையும் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவர் வேதனை தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் மந்தகதியில்தான் சென்னை மாநகரத்தினுடைய ஒவ்வொரு சாலைகளும் சீர்கெட்டு கிடக்கிறது. குறிப்பாக 6778 கோடி ரூபாய் 3310 கிலோமீட்டர் தொலைவிற்கு மழைநீர் வடிகால் வாரிய பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால் வாரிய பணிகள் இந்த லட்சணத்தில் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதனை யார் மேற்பார்வையிடுகிறார்கள், யார் கண்காணிக்கிறார்கள், ஒன்றுமே நடைபெறவில்லை என்றுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே கட்டிவிட்டு சென்ற அந்த தடுப்புகள், வைக்கப்பட்ட தடுப்புகள், தேங்கி நிற்கக்கூடிய அந்த சாக்கடை கழிவுநீர், திறந்த நிலையில் கிடக்கக்கூடிய கழிவுநீர் காரணமாக ஏராளமான கொசுக்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் நாள்தோறும் காய்ச்சல், அதே போன்று பல்வேறு விதமான இருமல், அதே போன்று சளி என பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அடையாறு என்பது மிக முக்கியமான சென்னையில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. இந்த தென் சென்னையினுடைய ஒரு இதய பகுதியாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட பகுதியிலேயே இந்த அவலநிலை இருக்கிறது என்றால் சென்னையினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் எந்த அவலகதிக்கு இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் சிங்கார சென்னையா என்று கேட்கிறார்கள். ஒரு புறம் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, மற்றொரு புறம் இந்த சாலையினுடைய பெயர் பலகை மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் மறைத்து கீழே கிடக்கிறது. அதே போன்று மிகப்பெரிய உயர்கள் எல்லாம் கீழே கிடக்கிறது. கட்டைகளும் குப்பைகளுமாக கிடைக்கிறது. மற்றொரு புறம் இந்த மழைநீர் வடிகால் உடைய கால்வாய் தோண்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவுறாமல் பாதி மூடியதும் மூடாமலும், அதே போன்று மரண கால்வாய்கள் போல, மரண தாக்குகள் போல, மரண பள்ளங்கள் போல பல்லிழித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவலநிலை மழை வந்தால், இங்கு முழுவதுமாக தண்ணீர் தேங்கினால், இங்கே நடக்கக்கூடியவர்கள், இந்த வழியை பயன்படுத்தக்கூடியவருடைய நிலை என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே உடனடியாக இதை மூடவில்லை என்றால் உண்மையிலேயே மழை பெய்கிற போது எத்தனை உயிர்களை இந்த பள்ளங்கள் பலி வாங்குவதற்கு காத்திருக்கிறதோ என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த வேதனையோடும் துயரத்தோடும் தெரிவிக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த கால்வாயை, இந்த மழைநீர் வடிகால்வாயை மூட வேண்டும். ஏற்கனவே இந்த குடிநீரோடு கலந்த இந்த சாக்கடை நீரை குடிப்பதால் பல்வேறு துயரங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எனவே முறையாக இந்த பாதாள சாக்கடை வடிகால் வாரியத்தை, இந்த கால்வாயை முறையாக இவர்கள் சீரமைக்க வேண்டும். அதனை மூட வேண்டும். கொசு தொல்லையில் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும். அதே போன்று குடிநீர் இதிலிருந்து கலக்கிறது, அதனை எங்கு கலக்கிறது என்பதை சரிபார்த்து சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த காந்திநகர் 2வது பிரதான சாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள், வாழக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக, வேண்டுதலாக இந்த மாநகராட்சிக்கும் இந்த விடியா திமுக அரசினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய இந்த ஆட்சிக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்கிறார்கள்.
குறிப்பாக இந்த அடையாறு பகுதி மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுமே அடையாறு கூவம் போல தான் காட்சியளிக்கிறது. பாதாள சாக்கடை திட்டத்தில் என்பது முழுமையாக பயன்படுத்தப்படாமல், முழுமையாக பணி நிறைவு பெறாமல் இந்த அவலகதியிலும் மந்தகதியிலும் ஆமை வேகத்தில் நடைபெறுவதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் மிகப்பெரிய துயரத்திற்கு வரக்கூடிய மழைக்கு நாங்கள் ஆளாவோம் என்பதை அவர்கள் கண்ணீரோடு பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. அருண், முழு விவரங்களுக்கும் நன்றி ஜெயக்குமார்.